சத்யா மீனாக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நாளைக்கு என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்க, கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நானும் மாமாவும் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், முத்து மேலே இருந்த கோவத்தில், நீ மட்டும் வந்தால் போதும்க்கா, மாமா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. டேய், மாமா வராமல் நான் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் முத்து வீட்டுக்கு வரவும், மீனா வந்து சத்யா ஃபோன் பண்ணினதையும், அவனுக்கு பர்த்டே நாளைக்கு அவனுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறதாவும், மாமா வரக்கூடாது நீ மட்டும் வரணும் அப்படின்னு சொன்னதையும் சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து வந்து மனசுக்குள்ளே கொஞ்சம் கவலையாயிட்டு கோவத்தோட, நான் போகாத ஃபங்க்ஷனுக்கு நீயும் போகக்கூடாது, நீ கண்டிப்பாக போகமாட்டேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் முத்து சவாரிக்கு கிளம்பி போயிடுறாரு. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும்போது மீனா வந்து இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு சத்யா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோனை அட்டன் பண்ண மீனா கிட்ட சத்யா, அக்கா ஏன் இன்னும் நீ வரல? டே, அவர் வராமல் நான் எப்படி வர்றது? நீ சொல்கிறது தப்புன்னு உனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ கண்டிப்பாக வரணும், நீ வரலைன்னா இந்த ஃபங்க்ஷன் நான் நிறுத்திடுவேன், உனக்கே தெரியல நான் சொன்னது செய்வேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கவலையோடு உட்காந்துட்டு இருக்க மீனாவை பார்த்த ஸ்ருதி வந்து, ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இன்னைக்கு என் தம்பி சத்யாவோட பர்த்டே, என்னை இன்வைட் பண்ணியிருந்தான், பட் அவரை வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்லிட்டான், அதான் நானும் போகலை, அதான் கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டு ஸ்ருதி வந்து, அவங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்கட்டும், ஆனால் நீங்கள் உங்கள் தம்பியோட பர்த்டேக்கு போகாமல் எப்படி இருக்கிறது? நீங்கள் கண்டிப்பாக போகணும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்த மீனா எதோ யோசிச்சுட்டு, சரி போயிட்டு வருவோம், அவர் எதுவும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடியாகி அங்கே போகிறாங்க. சத்யாவோட பர்த்டேக்காக கோயிலில் பூஜை முடிஞ்சதும் வந்தவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வந்தவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்காக மீனா தான் வராங்க. கரெக்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது அங்கே முத்து வந்துடுறாரு. அங்கே வந்த முத்துவை பார்த்தோன்னா மீனா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே சமயம் நான் சொன்னதை கேட்காம இங்கே வந்துட்டியான்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவப்படுறாரு. இந்த சத்யாவால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது சண்டை வரப்போகுதா, இல்லை எப்போ போல் அவங்க ஒத்துமையாக இருக்க போகிறாங்களான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.